பிரவச்சனம் பண்றார். எந்த இடத்துல பண்ணாரோ அந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கேயே அரசமரத்துக்கு பக்கத்துல அந்த பைப்படி இருக்கிற இடத்துல தான் உட்காந்து பண்ணியிருக்கணுங்கிறது விஷயம். அரசமரம் தான் நமக்கு முக்கியம், அதை சுற்றி தான் க்ஷேத்திரம். எப்படி சொன்னார்? எல்லா வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் எடுத்துண்டு, காவியத்தை எடுத்துண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு பிரபந்தத்திலேருந்து ஒரு அர்த்தம், அதுக்கப்புறம் வேதத்திலேருந்து ஒரு அர்த்தம், அப்படிலாம் சொல்லலை. படித்தவாளுக்கு எது அழகுன்னா கேட்கிறவாளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமே ஒழிய தனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டிடக்கூடாது. எனக்கு 1000 விஷயம் தெரியும், உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க கிருஷ்ண கதை கேட்கணும்னு வந்திருக்கீங்க, அப்போ அதை சொல்லணும். அப்போ ரெண்டும் வாயில்லாத சின்ன கன்றுகள், அந்த கன்றுகளுக்கு கதை சொல்றான். அதுல விஸ்தாரமா அப்படியே சொல்லிட்டே வரும் பொழுது தசமஸ்கந்தம் வருது. தசமஸ்கந்தத்துல கிருஷ்ண லீலையை விஸ்தாரமா வர்ணிச்சு சொல்றார். அப்போ அவருக்கு ஏதோ ஹிருதயத்துல பட்டு போயிட காளிங்க நர்தன லீலைய ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். உங்களுக்கு தெரியுமா, யமுனா தடாகம்னு பெருசா ஒண்ணு இருக்கு, அங்க 100 சிரசு இருக்கக்கூடிய காளிங்கங்கிற விஷப்பாம்பு இருக்கு. அந்த விஷப்பாம்பு என்ன பண்ணுது தெரியுமா? அது பக்கமா மேய வர குழந்தைகள் சொல்ற, அந்த பக்கமா மேய வரக்கூடிய கன்றுகள் எல்லாம் இந்த விஷப்பாம்போடைய காற்று பத்த மாட்டத்துல அது செத்து போயிடும். இதை பார்த்துட்டு கோகுலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கோபாலன் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இதை பார்த்துட்டு நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணா, 6 வயசுமா, 6 வயசுல ஒரு கோமணத்தை கட்டிட்டு கிடுகிடுன்னு அந்த யமுனா தடாகத்துல விழுந்து அந்த குகைக்குள்ள இருக்கிற காளிங்கனை தூக்கி அது மேல நர்த்தனம் ஆடுறார். 100 சிரசுலையும் தன் சரணத்தை வச்சு 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 எடுக்கிறார். ஏன்னா எந்த சிரசும் பகவன் நாமன் சொல்லல, அவ்வளவு அழுக்கு இருக்கு. பகவன் நாமன் சொல்லாத வாயில காளிங்கனுக்கு இருக்கிற விஷம் போலத்தான் இருக்கும் நமக்கும் கூட. தோற்றம் வேணா மனுஷனா இருக்கலாம். அப்படி 100 சிரசுலையும் பாதத்தை வச்சு அதை சுத்தம் பண்ணி அப்புறம் அதுக்கு அனுகிரகம் பண்ற. அது சமயம் அந்த சர்ப்பம் நம்ம கோபாலனை தன் வாழ்நாள சுழட்டி அடிச்சிருக்கு. எப்படி அடிச்சிருக்குன்னா, ஒரு யாதவன் தன்னுடைய கையில இருக்கிற மாட்டுக்குச்சியை வச்சு மாடை எப்படி சுழட்டி அடிப்பானோ அது போல அடிச்சுது. எல்லாம் வாங்கிண்டாமா அப்படின்னு கதை சொல்லி நிப்பாட்டினார். அந்த 2 கன்றுகளும் எது என்ன சொன்னேன், கோக்கலான எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு குளத்துல உளுந்து அந்த சர்பத்து மேல நர்த்தனம் ஆடும் பொழுது அடி வாங்கினானா? எங்க கோபாலனா எங்களுக்காக அடி வாங்கினானா? கண்ட பாம்பு அடிக்கிறதுக்காகவா எங்க தேவகி வெண்ணையும் தயிரும் கொடுத்து வளர்த்தா? ஏன் அடி வாங்கினா? எங்களுக்காக தானே அடி வாங்கினா. இதை கேட்டுட்டேனோ இல்லையோ, அப்ப நான் இல்லை, இப்ப கேட்டுட்டேன். கேட்ட மாத்திரத்துல இப்ப நான் சொல்றேன், அவன் வாங்கின ஒவ்வொரு அடியும் கிருஷ்ணனுக்கு வலிச்சிருக்கும் இல்லையா? அந்த வலிக்கு சமர்ப்பணமாக எங்க 2 பேருடைய தேகத்தையுமே விட்டுடுறோம். எப்போ கிருஷ்ணனுக்கு வலிச்சதோ அதை கேட்டுட்டு நான் இனி உட்கார விரும்பல, நான் எங்க 2 பேருடைய தேகத்தையும் விட்டுடுறோம்னு பிராணனை உள்ள கும்பகத்துல வச்சிருந்து நியந்திரணம் பண்ணிட்டான், அடக்கிட்டா. அப்படியே ஏது வந்த இடத்துல கோவதம் பண்றதுக்கா நான் வந்தேன்னு நாரதர் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்க்கிறேன். இப்படி சொல்றேம்மா, அவன் சர்வேஸ்வரன்மா, அவனுக்கு அது வலிக்கிறதாவது, இதெல்லாம் என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, அவன் தான் பரம்பொருள், உள்ளேயும் வெளியிலையும் அவன் தான், ஏதேதோ சொல்லி பார்க்கிறார். இப்ப என்ன அவனுக்கு வலிக்கலைங்கிறேலா? ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் நாரதர். பார்த்தேன்னா நீ இது சாதாரண பிரவச்சனம் பண்றவா, கதை சொல்லுவா, நீங்க தேவ ரிஷியாச்சே, அவனுக்கு வலிக்கலைங்கிறத சொல்லி புரிய வைக்காதீங்கோ, காமிச்சுடுங்களேங்கிறான். எங்க அடி போடுறா பாருங்க கன்றுகள், நேரா காமிச்சுட்டேலானால் நாங்க பார்ப்போம் இல்லையா? அப்போ சொல்ற அந்த நாரதர், இதெல்லாம் கலியுகத்துல சாத்தியம் இல்லை. கிருஷ்ணன் ஆகட்டும், ராமன் ஆகட்டும், இல்ல சிவபெருமானாகட்டும், யாராகட்டும், இவாளுக்கெல்லாம் நவம்னு ஒரு பேர் உண்டு. நவம்னா 9ன்னு அர்த்தம் இல்லை, ஃப்ரெஷ்னு ஒரு அர்த்தம், புதுசு அப்படின்னு அர்த்தம். இவெல்லாம் தான் பண்ண லீலையை 200 வாட்டி பண்ணி காமிச்சதான ஒரு சரித்திரம் யாராவது கேட்டிருக்கேளா? ஒரு வாட்டி இவா ஒரு லீலைய பண்ணிட்டானா அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி அந்த லீலையை பார்க்கவே முடியாது. பக்தர்கள் ஆசைப்பட்டானா அவ ஹிருதயத்துல தரிசனம் கொடுப்பார். அது ஏற்கனவே நடந்ததுதான் தரிசனம் கொடுப்பார். பண்ணி காமிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. இங்க பண்ணி காமிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைம்மா, கலியுகம் ஆரம்பிச்சாச்சு.
அர்ச்சாமூர்த்தி ஆராதனை தான் கலியுகத்துல முக்கியம். அந்த அர்ச்சாமூர்த்தி விதியை தாண்டி பிரத்யக்ஷமா வருதுங்கிறது சாத்தியமே இல்லைல்லாம் என்னமோ சொல்ல. ஆமா சுவாமி, நான் ஒன்றும் சாத்தியம்னு சொல்லலையே. யாருக்கு சாத்தியம் இல்லைன்னா எங்களுக்கு சாத்தியம் இல்லை. நீங்க கூப்பிட்டு பகவான் வரமாட்டார் அப்படின்னு சொல்லுங்கோ, நாங்க கேட்டுக்கிறோம்னா அது எப்படி? நாரதர் கூப்பிட்டு பகவான் வராம இருப்பாரா? அப்போ இவங்களுக்கு கூப்பிடத்துக்கு சிரமமா இருந்தா நான் தேகத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, இவர் கோவதத்தை பார்த்துட்டு இருப்பாரா? உடனே மேல பார்த்து, கிருஷ்ணா, இங்க 2 கன்றுகள் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பிராணனை விட போறது, உனக்கு இது சம்மதமா? நீ வரியா இல்லையா சொல்ல அப்படின்னு கேட்க, அது எப்படி எனக்கு சம்மதமாகும், நான் வரேன்னு சொல்லுன்னுட்டார். இவருக்கு வயிற்றெறியறது. ஏன்னா வரத்துக்கு இது என்ன பிருந்தாவனமா? இது காடு. இந்த கிராமம் பூரா காடா இருந்தது. காட்டுல நிறைய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு மேல காத்து பட்டு உஸ்ன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். இப்ப மரம் மூச்சு விடுறது போல இருந்தது. அதனால மூச்சு காடுன்னு இந்த ஊருக்கு பேரு. பின்னாடி மருவி மருவி அது ஊற்றுக்காடுன்னு வந்துருத்தோம். என்ன பிருந்தாவனமா, இது என்ன கோகுலமா, என்னமோ பகவான் வராங்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வயிற்றுன்னு நின்றுட்டு இருக்காரு. அது சமயம் ஆகாசத்திலேருந்து புனகா ஃபர்ஸ்ட் அந்த காளிங்கன் வந்தது. இந்த அரச மரத்துக்கு பின்னாடி காளிங்கன் மடுன்னு இப்ப போனா கூட பார்க்கலாம். அந்த மடுல மீண்டும் காளிங்கனை வர வச்சு அந்த கிருஷ்ணன் மீண்டும் இறங்கி அப்ப எப்படி நர்த்தனம் பண்ணாரோ அதே நர்த்தனத்தை புனகா இங்க பண்ணி காமிச்சு அப்போ சர்ப்பம் அடிச்சதை இந்த கன்றுகள் பார்த்தா. மந்தஹாசத்தோட அந்த அடிய கிருஷ்ணன் வாங்கிக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு வலிக்கல அப்படின்னு திருப்தி ஆனான். இன்னைக்கும் நம்ம சன்னதியில நர்த்தனம் ஆடும் பொழுது சர்வம் தன் வாழ்நாள சொலட்டி அடிச்சு இப்படி இழுத்த காயங்கள் அத்தனையும் திருமேனியில பார்க்கலாம். அர்ச்சாமூர்த்தியில எனக்கு என் பக்தன் கொடுத்தது, காளிங்கன் பக்தனை ஆயிட்டானே, என் பக்தனுக்காக அடி வாங்கினேன், என் பக்தன் கொடுத்ததுன்னு கிஃப்ட் போல பீதாம்பரம் போல வச்சுட்டு இருக்கான். இதே சன்னதியில உள்ள போய் பார்க்கலாம். வெளியில இருந்தே தெரியும் அந்த காயங்கள்லாம். அப்புறம் அந்த நாரதர் இதெல்லாம் நாரதரால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு இது கலியுகத்துல இது மாதிரிலாம் நடக்கிறதால அவரை ஏத்துக்கவே முடியல. அவர் 2 கை கூப்பி, கிருஷ்ணா, இது என்ன லீலை, இது என்ன லீலை, இந்த பூமி அவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணதா, உலகத்திலேயே சிறந்த இடம் ஸ்ரீ பிருந்தாவனம் தானே, இது பிருந்தாவனமா, என்ன இப்படி பண்ணிவிட்டானே, எனக்காக இந்த ஜென்மா கலியுகம் பூரா இப்படியே இருந்து இங்க பின்னாடி ஒன்னு ஆசிரியிக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ஹிருதயத்துல தர்சன மாத்திரத்துல கிருஷ்ண பக்தியை கொடுத்துட்டு இங்க நீ ரொம்ப சாநித்தியமா இருந்திருக்கணும்னு கேட்டுன்னு இருக்க. பட்டுன்னு எந்த கோலத்தை நர்த்தனம் ஆடினாரோ அதே கோலத்துல அர்ச்சாமூர்த்தியாக மாறி நாரதர் கையில கிடைக்க நாரதர் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ற. அப்போ ஒரு மேடை மட்டும்தான் இருந்தது, கோவில்லாம் இல்லை. கோவில் இல்லாது போகட்டும், மூலவரே இல்லை. ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராயண சுவாமி ஆகட்டும், ருக்மணி சத்யமாவா ஆகட்டும், வெங்கட பிரதிஷ்ட கிருஷ்ணனை நாரதர் பிரதிஷ்டை பண்ணி ஒரு 200-250 வருஷம் கழிச்சு அக்ரஹார பிராமணா சில ஆகம சாஸ்திரங்களை அனுசரிச்சு பார்க்கும்போது மூலவர் வேணும், உற்சவர் வேணும், அப்படிலாம் சாஸ்திர பிரகாரம் பின்னாடி பிரதிஷ்டை பண்ணாரே ஒழிய கிருஷ்ணன் மாத்திரம்தான் இங்க நாரதர் பிரதிஷ்டை பண்ணார். நம்ம பாரத தேசத்துல ஒரு உற்சவ மூர்த்தி சிற்பியோடைய ஒளிப்படாத ஸ்வயம்பு மூர்த்தியா நமக்கு கிடைச்சிருக்கானால் நம்ம பாரத தேசத்திலேயே இங்க மாத்திரம்தான். உற்சவர் ஸ்வயம்புங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சிற்பியோடைய ஒளிப்படாத மூர்த்தி. அப்படி இங்க உள்ள போனா பார்க்கலாம், அபிஷேகத்துல பார்த்திருப்பேன். அந்த கிருஷ்ணன்